ஞான குருவாக அருளாட்சி புரியும் மூன்றாம் படை வீடு பழனி. இங்கு ஆண்டியாக நிற்கும் தண்டாயுதபாணி ஒரு சிலை மட்டுமல்ல, ஒரு தத்துவம். பழனி மலையில் முருகப்பெருமான் தினமும் 6 வேறு அலங்காரங்களில் காட்சி தருகிறார். இது வெறும் அலங்காரமல்ல, மனித வாழ்க்கையின் 6 பருவங்களின் அடையாளம். விஸ்வரூபம் பிறப்பு, வேடர் கோலம் போராட்டம், பாலசுப்பிரமணியம் இளமை, வைத்திக கோலம் பொறுப்பு, ராஜ அலங்காரம் செழிப்பு, புஷ்ப அலங்காரம் இறுதி அமைதி. இவ்வாறு வாழ்க்கை சுழற்சியை நினைவூட்டும் அரிய தத்துவம் இங்கு தினமும் நிகழ்கிறது. பழனி முருகன் கையில் இருக்கும் தண்டத்தில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை பலர் கவனித்திருப்பீர்கள். அது சாதாரண வடிவமல்ல, அருள் பெற்ற பக்தரின் ஆன்மீக அனுபவத்தை சுட்டிக்காட்டும் அடையாளமாக அது கருதப்படுகிறது. பழனி மலையின் மூலவர் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவர் என்று பரம்பரை நம்பிக்கை. சித்தர் போகர் அருளால் உருவான இந்த வடிவம் மூலிகை சக்திகளின் சங்கமம் என்று கூறப்படுகிறது. அபிஷேக பொருட்கள் மிக குறைவாக பயன்படுத்தப்படுவதும் அதற்கான மரியாதை. சிரசில் வைக்கப்படும் விபூதி, இரவில் சாற்றப்படும் சந்தனம், கௌபீன தீர்த்தம் இவை அனைத்தும் பக்தர்களால் அரிய பிரசாதமாக கருதப்படுகிறது. பழனியில் முதலில் தரிசிக்க வேண்டியது மலையில் உள்ள கோவில் அல்ல, அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி. இங்கு குழந்தை வடிவில் அருள் புரியும் வேலாயுதர் தனித்துவமான தரிசனம். பெரிய நாயகி, பெரிய ஆவுடையார், இடும்பன் இந்த வழிபாட்டு வரிசை பரம்பரையாக நிலவுகிறது. இடும்பன் காவடி சம்பவம் பழனியின் அடையாளம். அகத்தியரின் கட்டளையின்படி கொண்டு வரப்பட்ட மலைகள் இங்கேயே நிலைத்தன என்ற ஐதீகம் இன்று வரை காவடி வழிபாட்டாக தொடர்கிறது. அதனால்தான் மலையேறும் முன் இடும்பன் சன்னதி தரிசனம் முக்கியம். பழனி தங்கத்தேர் உருவான வரலாறும் பக்தியின் சாட்சி. மனமாற வேண்டிய பக்தரின் விருப்பம் நிறைவேறிய பின் தங்கத்தேரை காணிகையாக அளித்த சம்பவம் இன்று வரை நினைவாக உள்ளது. இன்றும் மாலை நேர தங்கத்தேர் பவனி ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. பழனி பஞ்சாமிர்தம் அதன் சுவை மட்டுமல்ல, அதன் நம்பிக்கை. மலைப்பழத்தால் செய்யப்பட்ட அந்த அமிர்தம் பக்தர்களுக்கு அருளின் சின்னமாக வழங்கப்படுகிறது. பழனி ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒரே தளத்தில் முருகனின் 3 கோலங்களை தரிசிக்கக்கூடிய அபூர்வ தலம். ஆண்டி கோலம், குழந்தை வடிவு, திருமண கோலம் 3 நிலைகளும் ஒரே பக்தி பாதையில் இணைகின்றன. இந்த மலை நமக்கு சொல்லும் ஒரு உண்மை: ஆசையை குறைத்து மனதை உயர்த்தினால்தான் ஆனந்தத்தை அடைய முடியும். அதனால்தான் ஆண்டியாக நிற்கும் அந்த தெய்வம் உயர்ந்த ஞானத்தின் சின்னமாக இருக்கிறார். பழனி ஆண்டவனை சரணடைந்தால் ஞானம் வேண்டுமா, அமைதி வேண்டுமா, வாழ்க்கையில் முன்னேற்றமா? நம்பிக்கையோடு சென்றால் அருள் கிடைக்கும் என்பதே பக்தர்களின் அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் அனுபவத்தை கருத்தில் பகிருங்கள். முருகனின் அருளை அனைவருக்கும் பரவச் செய்யுங்கள். தாயதி முருகன் துணை.